டீச்சர்ஸ் ஃபோர் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்குறோம். ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், f of z is meromorphic function in D with zeros and poles. Then என்னன்னு கேட்குறாங்க. இன்டெக்ரல் f dash of z by f of z dz equal to என்ன கேட்குறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் தேருங்க, நல்லா படிச்சுங்க, சிலபஸில் கரெக்டாக வருது. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2πi இன்ட்டு n மைனஸ் பி. சரிங்களா, என்னென்னு தெரியும், என்னென்ன ஜீரோஸு அங்கே கொடுத்துருக்காங்க, பின்னா போல்ஸ். ஓகேங்களா, 2πi இன்ட்டு n மைனஸ் பி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் தேரும். நல்லா படிச்சுங்க, ஸ்டேட்மெண்ட் ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கிறது. மேலே f dash வரணும், கீழே f of z வரணும். சரிங்களா, சரி. காம்ப்ளெக்ஸ் நம்பர் நோட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அதனால் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நோட்ஸ் வேணும்னா அங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். எவ்வளோ அமௌண்ட்டு என்ன இதுன்னு டீட்டெயில் சொல்கிறோம், நீங்கள் வாங்கி படிச்சுங்க. பிடிஎஃப்பில் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அனுப்பப்படும். சரிங்களா, படிச்சுங்க, நல்லாயிருக்கும் நோட்ஸு, வேணா வாங்கிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் நான் நோட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -2πi. சரிங்களா, இது வந்து 2πi இன்ட்டு சம் ஆஃப் தி ரெசிடியூஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கோசி ரெசிடியூ தியரத்தை யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். லிமிட் z tends to a f of z equal to undefined கொடுத்துருவாங்க. undefined then z equal to a is என்னது, எசென்சியல் சிங்குலாரிட்டி. நான் கிளியராக கிளாஸ் எடுத்திருக்கேன். ஃபைனைட்னு இருந்துச்சுன்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, இன்ஃபைனைட் இருந்துச்சுன்னா போல், அன்டிஃபைன்ட் இருந்துச்சுன்னா எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். சரிங்களா, சரி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். z equal to a is a simple pole if f of z equal to phi of z divided by psi of z then residue of இந்த இது உங்களுக்கு நான் நடத்திருக்கேன். சரிங்களா, மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவில் இந்த சம்ஸ் எல்லாம் நடத்திருக்கேன் நான். என்ன ஆன்சர் வரும், psi of a வந்து not equal to 0 வரும். சரிங்களா, அதாவது மேலே நியூமரேட்டரில் not equal to 0 வரும், psi of a equal to 0, டினாமினேட்டரில் 0 வரணும். அப்போ தான் இந்த ரெசிடியூ கண்டுபிடிக்கும். phi of a by psi dash of a க்கு ரெசிடியூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம். எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான், நல்லா படிச்சுங்க. இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் ஐ இஸ், ஐயோட ஆர்குமெண்ட்டு y/2 உங்களுக்கே தெரியும். tan inverse y/x அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். ஆர்குமெண்ட் ஆஃப் 1 0 அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. சரிங்களா, ஆர்குமெண்ட் ஆஃப் 0ன்னா அன்டிஃபைன்ட் வரும், அதாவது அதான் 0/0 ஃபார்முலா அன்டிஃபைன்ட் வரும். சரிங்களா, அதான் நீங்கள் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் சம். த ஃபாலோயிங் இஸ் நாட் பவுண்டட் கேட்குறாங்க. எது பவுண்டட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். பவுண்டடா பவுண்டட் இல்லையான்னு கொஸ்டின் நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும். நாட் பவுண்டட் தான் கேட்குறாங்க. small z equal to 1 இது பவுண்டடா? எஸ் பவுண்டட். small z less than 1 அதுவும் பவுண்டட் தான். small z less than or equal to 1 அதுவும் பவுண்டட் தான். இதான் கான்செப்ட். small z less than or equal to 1 தான் பவுண்டனுடைய டெஃபினேஷன். லெஸ் தேன் வருது ஆர் ஈக்குவல் டு வருது. சரிங்களா, இப்போ ஏ பி எல்லாமே பவுண்டட். எது பவுண்டட் இல்லை, small z greater than or equal to 1 தான், இதுதான் அன்பவுண்டட். அப்போ என்ன ஆன்சர், டி ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் போகலாம். பவுண்டரி பாயிண்ட்ஸ் ஆன் தி ஓப்பன் செட் என்ன கேட்குறாங்க. 1 less than small z less than 2னுடைய பவுண்டரி பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. என்ன வரும், பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்க்கிள். இங்கே மாடுலஸ் z 1 less than small z less than 2னுக்குது. அப்போ என்ன வரும், small z equal to 1 அதுதான் பவுண்டரி பாயிண்ட்டு, small z equal to 2 அதுதான் பவுண்டரி பாயிண்ட்ஸ். சரிங்களா, வேறு எது பவுண்டரி பாயிண்ட்ஸு வராது, ரெண்டும் வரும். அடுத்து எயித் கொஸ்டின். ரேஷனல் ஃபங்க்ஷன் ஆர் ஆஃப் z equal to p of z by q of z if என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஆர் ஆஃப் z ரேஷனல் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வரும், பி ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது மேலே இருக்கிற பி ஆஃப் z கீழே இருக்கிற q of z ரெண்டுத்துக்கும் நோ காமன் ஃபேக்டர்ஸே இருக்காது. அப்படின்னா தான் அது வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன். ரேஷனல் ஃபங்க்ஷன்றது இம்பார்ட்டன்ட். யூனிட் 4ல் நல்லா பார்த்துங்க. நோ காமன் ஃபேக்டர், ரெண்டுத்துக்கும் நோ காமன் ஃபேக்டர் இருக்காது. அப்போ தான் அது வந்து என்னது, ரேஷனல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நைன்த்து சம் பாருங்கள். நைன்த் சம் நான் டீட்டெயிலாக நடத்தினுக்கிறேன், உங்களுக்கு வீடியோவே கொடுங்க. சம்மையே எக்ஸ்பிளைன் பண்ணி மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோலையும் போட்டிருக்கேன், சாதா வீடியோவில் போட்டிருக்கேன். மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவில் இன்னும் கிளியராக சொல்லியிருக்கேன். வேணும்னா இந்த மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவுக்கு ஜாயின் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துங்க. சரிங்களா, இந்த விச் இஸ் ராங்குன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா பார்த்துங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரிங்களா, விச் இஸ் ராங்குன்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் z equal to 0 இது வந்து ரைட்டு. சி ஆன்சர் லிமிட் எக்ஸிஸ்ட் அட் z நாட் equal to 0 இதுவும் ரைட்டு. லிமிட் எக்ஸிஸ்ட் அட் z equal to 0 அதுதான் ராங். ஓகேங்களா, லிமிட் வந்து z equal to 0ல எக்ஸிஸ்ட் ஆகாது. கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. கொஸ்டின் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான கொஸ்டினாக இருக்கும் இந்த கொஸ்டின், நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. சரிங்களா, இந்த கொஸ்டின் வேணும்னா பிடிஎஃப் வேணும்னா மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. சரிங்களா, பார்த்துங்க. நோட்ஸ் வேணும்னாலையும் கீழே இருக்கிற நம்பருக்கு
வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பப்படும். சரிங்களா? பிடிஎஃப்ல நோட்ஸ் அனுப்பப்படும். என்ன டீட்டெயில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணும். அடுத்து 10th கொஸ்டின். விச் ஒன் இஸ் ராங் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் இது ரைட். நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்தால் ரியல் எஃப் கண்டினியூஸ், இதுவும் ரைட்டு. 3z minus 2 is continuous at z equal to infinity. இது ராங். ஓகேங்களா? 3z minus 2 is continuous தான், எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸ் எக்ஸப்ட் z equal to infinity. இந்த பாயிண்ட் தவிர மீது எல்லா பாயிண்ட்லையும் அது கண்டினியூஸ் தான். z equal to infinity கொடுத்துருவாங்க. இந்த பாயிண்ட்ல z equal to infinity இல்லை, இது கண்டினியூஸ் இல்லை. சரிங்களா? இட் இஸ் ராங் கேட்குறாங்க. சி ஆன்சர் தான் ராங். ஓகேங்களா? சரி, டியும் செக் பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இம்ப்ளைஸ் கண்டினியூஸ் வரும். யூனிஃபார்ம்லி ஒரு ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்தால் அது கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். சரியா? ஆனால் கண்டினியூஸாக இருந்தால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நீட் நாட் பி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். சரிங்களா? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கலாம், எல்லாமே போகலாம். சரிங்களா? அதனால பார்த்துங்க. யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் வந்து கண்டினியூஸ் இருக்கும். கண்டினியூஸ்க்குள்ள யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கும். சரிங்களா? சரி, 10 கொஸ்டின் இது நல்லா படிச்சுங்க. இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டு மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவில் டவுன்லோட் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிங்க. இந்த நோட்ஸ்லாம் வேணும்னா யூனிட் 1, 2, 3, 4, 5, 6, 8 யூனிட் இருக்குது. சரிங்களா? 7, 9, 10 மட்டும் இல்லை, மீதி 7 யூனிட் இருக்குது. 7 யூனிட் நோட்ஸும் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த யூனிட் வேணுமோ அந்த யூனிட் பேர் சொல்லி பேரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணோம். நீங்கள் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலிமா தான் வாங்கிக்கோங்க. சரிங்களா? பிடிஎஃப் ஃபார்மேட்டில். ஓகே டீச்சர்ஸ், பை. படிங்க.